இருந்த என்ன அப்படியா நீங்க நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்துட்டோம். ஏண்டி பொண்ணு இதுல என்ன மலரு? பொண்ணு பூஜைக்கு வந்த மலர் சாமி தான் சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு மங்களகரமா காட்சி பார்த்தாயா? ஏண்டி சொல்லு சர்மிளா சொல்லு. வயதுல மலர் இதுதான் ரோஜா தோட்டமா? ஆமாடி. ரோஜா செடி பக்கம் நீ போயிட்டு போறேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த ரோஜா மரம் அழகா இருக்குது என்பதற்காக அதெல்லாம் நீ பறிக்க போனீங்கன்னா இந்த ரோஜா தோட்டத்துல அது அந்த ஒயிட் ரோஸ்ல பாரு ரோஜா தோட்டம் என்பது பூத்து நல்லா கொழுங்கும். இதனால தன்னை தலைமையில வாடி போயிருக்குது. அதுக்கெல்லாம் வாடி போய்க்குதா? தண்ணி ஊத்தலையா? தண்ணி ஊத்தல? தண்ணி ஊத்தலையே அக்கா. கரண்ட் இருந்தா தான் சுவிட்ச் போட முடியும். கரண்டே இல்ல. அங்க சுவிட்ச் போட்டாலும் தண்ணியும் வராது, தண்ணியும் ஊத்தாது. சரிதான். அது அப்படியே வாடி போய்க்கணும். ஆமா, வாடி தான் போய் ஒரு பேன் போட்டு இந்த மரத்தெல்லாம் சொல்ல துணிக்குது நெஞ்சம் திரிட்டு மறைக்குது ஞானம். அது மட்டும் கிடையாது, அளவில்லாத திப்பார் இருக்க மட்டும் கிடைப்பார். இடையிட்டு தேனி எடுத்துக்கிறது கள்ளம் இல்லா உள்ளோம் பள்ள மேல இருந்து. அது மட்டும் கிடையாது, கண்ணுக்கு கண்ணாக காலகத்து வண்டாக கூத்து குளிக்கு இருந்தாலும் இது போன்ற அதிசயமானவர்களை பார்க்கும் பொழுது என் மனசு எப்படி தெரியுமா இருக்கு? அந்த சிவத்திற்கு அடிவான கருத்து இருக்கு. இந்த மரம் தனத்துமே எப்படி சொல்லிட்டான்? எப்படி
நம்ம வீடு போய் தேடலாமா? நம்ம தாய் தான் தேடுவோமா? சீக்கிரம் உட்காந்து திருமணம் ஆச்சா இல்லையா? எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. என்ன சொல்றேன்? யாரு உன்னுடைய கணவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல? கனவு பக்கத்துல பாடிக்கிறாமண்டி. என்ன சொல்ற? அவருடைய பேரு? அவர் பேரு தேவாடி. தேவாவா? அவன் குள்ளமாகறான் நீட்டாகறானா? ஆயிட்டாருப்பா. எப்படிதான் ஜூசா மாதிரி தெரியுமா? ஒரே கொச்சலுக்கு தூங்க கூடாதுன்றான் அவன். அவனை பேட்டோட ஊத்தி கொளுத்துறேன்றான். ஏண்டி பொண்ணு? என்னடி கிளியா முனியா? ஏண்டி பொண்ணு கிளியா முனியா? அது நான் எப்படின்னா அதானே காலையில இருந்து பிரம்மதேசம் தேடி வந்து பாரு. அதான் கிளியா முனியா? அடி பாவி, என்ன அங்க இருந்து நான் வந்ததுக்கு பாடப்படுத்தி எனக்கு தான் தெரியும். ரொம்ப பேச்சாரு வாய். ஆமா சொல்லு ஏண்டி பொண்ணு? இல்லாடி என்ன ஆச்சு? ஏண்டி எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? ஆமா. ஏண்டி அந்த திருமணத்தை பற்றி என்கிட்ட கேட்கவே கேட்காதடி. என்ன? ஏண்டி அந்த திருமணம் என்றாலே ஏண்டி சொல்லு. அந்த திருமணம் என்றாலே சொல்லுடி. அங்க ஒரு வெக்கமா வருது. பொண்ணு கூட வெக்கந்துட்டு ஆமாடி வெக்கத்தை தூக்கி பக்கத்துல வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. ஏண்டி அந்த திருமணம் என்று கேட்டாலே இன்னைக்கு வந்தாலும் வந்து இன்னைக்கு திமிரி பச்சார வந்த உடனே அப்படியே டமால் வச்சுதாண்டி வாய்க்கு வெட்டியா போடும் பொழுது போ. ஆமா. ஏண்டி அக்கா ஏண்டி பொண்ணு? உனக்கு என்ன திருமணம் ஆச்சா இல்லையா? எனக்கு பொண்ணு பக்கம் வந்தாங்க. நானும் மாப்பிள்ளை கேட்டேன். மாப்பிள்ளை கேட்டதுக்கு வெட்டி செய்வோம். அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு பொண்ணுக்கு வேண்டாம் வீட்டுக்கு போயிட்டு நல்ல முகம் நல்ல லட்சுமி ஆட்டுக்கிற உன்னை போய் வனாட்டுக்கிறேன். உங்க தோசைக்கு தானே தாங்கிட்டுதா? எதுவுமே இல்லடி. உன்னை நல்லா தாங்க செவ்வா தோசை எதுவுமே இல்லை. உடனே எதுவுமே இல்லையா? ஆமா எங்கதான் கேக்குறீங்களா பூஜா? உனக்கு திருமணம் ஆயிடுச்சடி பொண்ணு. என்ன கேக்குற? வெளியே சொன்ன வெக்கம் ஏண்டி மனசார ஒருத்தர் நான் காதலிச்சேன். அவன் என்ன காதலிச்ச அந்த திருட்டு அந்த ஊழமுக்கு பையனை ஏமாத்த பார்த்தேன். அப்படியா? நான் உன்னை சும்மா விட்டுருமனா? என்ன காதலிச்ச வரைக்கும் எனக்கு திருமணம் செஞ்சுதான் அவனை சொல்லிட்டு அவன் திருமணம் செய்ய சொன்னேன். எனக்கு இன்னொரு திருமணம் முடிஞ்சு 10 நாள் ஆகுது. தெரியுமா? ஒன்னு நம்ம அழகா இருக்கணும். இல்ல அழகா இருக்கும்ல அழகா இருக்கும் என்ன கூப்பிடா தெரியுமா? அவன் கணக்கு சரி கிடையாது. நீ போய் கேக்குற யாரு என்ன அவளுடைய பேரு மொத்தம் இங்கிலீஷ்ல இருக்கும். போடா 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 ஹலோ madam, what is your father name? My father name அவனோட பேரை கேட்டேன். அருமையான பேர். என்ன பேரு? My father name is
தேடியா பையா அந்த ஒப்பு பேராடே தாடா தாயாங்க வந்துக்கிறீங்க ஒப்பு பேராடா ஒப்பு பேரா அவ பேரை கேட்டாடே அவன் ஒப்பு நமக்கு எல்லாத்துக்குடா வந்து போ மூஞ்சி சாவுடா வாட் இஸ் யுவர் மதர் நேம் மை மதர் நேம் ஜெயலட்சுமி அம்மால கூப்பிடுறாமா ஜெயலட்சுமி அவங்க இருமுருக்கு போறா இருமுருக்கு ஆச்சரியமா அம்மா வேற எந்த பேரை கேட்டா அவ பேரை கேட்டாடே அவன் சனாரி புடுப்பா யார சொன்ன அந்த ஜோடியா பண்ணுங்க அவன் பேசினா போமா கேட்டாரா டேய் ஓடிக்கு ஒரு ஆம்டாடா ஓடிக்கு ஒரு ஆம்டா நாம கேட்டா ஓடடா பாரு டேய் ஆளா பா ஏடா அவன் பேரடா யாரு நீ போய் கேட்டு சாவாடா நீ கேளா ஏங்கறீங்க ஓடண்டா பாணி பாணி ஓடண்டா பாணி பாக்கே உன்னோட பேர் என்னம்மா என்னோட பேரை கேக்குறீங்க நான் சொல்லிடுவனே சொல்லு நான் சொல்றேன் அப்படிங்கறத நான் சொல்லிடுவனே சொல்லு சொல்லு நான் சொல்லிட்டேன் ஏய் சொல்லி தௌடியா பண்ணி சொல்லு ஏய் சொல்லுமே ஏய் நான் உள்ள உரிச்சு வச்சிக்கிறேன் அப்படியே நான் உள்ள உரிச்சுடுவேன் my name is டேய் ஏடா பேரு சொல்டா டேய் டேய் ஓயா கல்டாடே உருது வச்சு புட்டா மாற கல்யாணி கல்யாணி உன்னுடைய பேர் என்ன என்னுடைய பேர் தான் கேக்குறீங்க என்னுடைய பேர் தான் சிந்தாமணி அவளோட பேரை கேட்டு சிந்தாமணி நல்லா ஒட்டி அவளு மாதிரி நல்லா தர உனக்கு அந்த சூப்பர் பெயர் டேய் டேய் நீ போ நான் வரேன் எதுக்கு போக சொல்றேன் ஏன் போக சொல்றேன் எனக்கு மட்டும் வேற தலைவா கொள்ளடிக்கு போனாலும் 3 பேர் ஒண்ணா தான் ஓதப்பட்டாலும் 3 பேர் ஒண்ணா தான் ஓத போறோம் சாப்பிட்டாலும் 3 பேர் ஒண்ணா தான் சாப்பிடணும் டேய் நீ தனியா போகணும் நீ போ நான் கூட ரொம்ப கண்ணாடிக்கு சிட்டாக தோசை வச்சு சொல்லுங்க கட்டி எடுத்து ஒரே முடியாது நான் முடியாது தர முடியாது எனக்கு யாரு அப்படின்னு தெரியல வந்துங்க வழி மடக்குனீங்க வந்த உடனே கட்டடிச்சு முத்து கொடுத்து சொல்றீங்களே அதெல்லாம் முடியவே முடியாதுங்க அடி பாவி என்ன பார்த்து முத்து கொடுக்காத பொண்ணுங்க நீ ஒட்டு யாரு ஆமா டாக்டர் கொடுப்பாங்க யாரு எனக்கு எவ்வளோ சேலையிலே இவ்வளவு அழகா இருக்காளே இவங்க அம்மால தாவணி போட்டா எவ்வளவு இங்கே ஒண்ணு முடியாது அங்கே நான் போடுறேன் கட்டி முடியாது
மிஞ்சி மிஞ்சி போயிங்க கட்டி இறங்கி ஒரே ஒரு முத்தம் டேய் முடியாது கொடுக்க முடியாது 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 ஐயா நீங்க ஐயா ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு ஏமாத்தி விட்டேன் ஐயா ஒரு காலத்தியா அவ யாரு அவன் எப்படி பண்ணுவேன் ஏன் ஆண்டிகளா ஒரு நாட்டு இளவரசர கிடையாது சாதாரண ஒரு ஓவியங்க ஐயா 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 அடி மாறி சாதாரண ஓவிய காதலிச்சேன் உண்மைதான் எனக்கு நான் அவரை காதலித்தேன் அவர் என்னை காதலிக்கவில்லை இருவரை காதலித்து வரும் அன்று